ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுடன் நான் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பேபிகார்ன் வச்சு குயிக்காக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் இந்த பேபிகார்னை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம பெருசாகவும் போட்டுக்கலாம், பட் இதுதான் சாப்பிட கொஞ்சம் ஆப்டாக இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அப்புறம் சில்லி பவுடர், இது நம்ம சில்லி சிக்கன் அந்த மாதிரி ஃப்ரை செய்யும் போது போடுவோம் இல்லையா, அந்த பவுடர். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா அந்த மசாலாலாம் மேலே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அரிசி மாவு இதில் கலந்துக்கோங்க, இந்த கிறிஸ்பினஸ்க்காக. அரிசி மாவு கலக்கிறதுனால சாப்பிடும் போதே இந்த க்ரன்ச்சினஸ் உங்களுக்கு தெரியும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆயில் நிறைய போட வேணாம், ஏன்னா அது ரீயூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலராக வந்ததும் இது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நான் இது மஞ்சூரியன் மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றி மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம நீட்ட வாக்குலேயும் போட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குடமிளகாய் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். நல்லா சார்ட் அவுட் பண்ணி விட்டுட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஜூசினஸ் டைப் வேணும் அப்படிங்கும் போது நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி இதோட ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி கலந்து ஒரு 2 நிமிஷம் கொதி விட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலி லெமனை மட்டும் மேலே புழிஞ்சு விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ சர்வ் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக ரா ஆனியன் அண்ட் கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ஒரு 15 மினிட்ஸ் போதும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த ஜூஸி டைப்பில் கொடுக்காம ட்ரையாக பேபிகார்னை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். ஈவன் நமக்கே சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.